ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் கீழே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. அதாச்சும் என்னதுன்னா, ஒரு வீடியோவில் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்காது. நம்ம வந்து ஒரு அனிமேஷனை ரெடி பண்ணி அதை வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து கைன் மாஸ்டரில் தான் செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. 55 மெம்பர்ஸ் போதும், அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணாங்கன்னா போதும். அந்த கமெண்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஒரு 25 கமெண்ட்ஸ் இதை பற்றி 25 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடுறேன். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, சலசலன்னு பேசாமல் சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. நம்ம சேனலில் வந்து ஒரு 4-5 டேஸாக வந்து எந்த ஒரு வீடியோவுமே வரல. அதுக்கான காரணம் வந்து நான் ஒரு பெரிய எடிட்டிங் பண்ணுற மாதிரியான வீடியோ, அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் ட்ராயிங்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு டைம் இல்லை. ஸோ இனிமேல் வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே இருக்கலாம். வாய்ஸ் கொடுக்க போகிறது இல்லை, டாக்கிங் டைம் தான் வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளஸ் ஐகான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி 16:9 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் காமிச்சிடுறேன். நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வாட்சி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ 50 லைக்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சார். பாருங்க, டெஸ்க்டாப் பண்ணலாம். சாரி, 15:25. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அனிமேஷன்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவ்வளோக்கும்லாம் போடல, கொஞ்சம் ஒரு சூப்பரான தான் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சமாக நல்லா இருக்க மாதிரி டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஐஸ்டைன் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ட்விட்டருடைய இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ட்விட்டருடைய இமேஜ் எடுத்ததுக்கப்புறம் அந்த கிராப்பிங் ஆப்ஷனில் மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு அந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து கிராஸ் பண்ணிக்கிறதுனாலும் கிராஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாப்புலர் ஆகிற மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து உங்கள் இஷ்டம் தான் எல்லாமே. இப்போ நான் வந்து அனிமேஷன் வந்து யாருமே செட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துட்டு அதை வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் சைஸ்ல வந்து க்ராப் பண்ணி எடுத்துருவேன். ஓகே, நம்ம வந்து இப்போ க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து க்ராப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஒயிட் கலரில் வந்து க்ராப் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக உங்களுக்கு வேண்டியது மாதிரி அப்ராக்சிமேட்லி வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்லி வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ஐகானுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் ட்விட்டர் வைக்கிறதாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டார்க்காக டிஃப்ரெண்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ வந்து நல்லா வந்து அந்த போர்டு கரெக்டாக இருக்க மாதிரியே கரெக்டாக வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த இதுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க. கீழே இருக்க ஒயிட் கலர் ட்ரையாங்கிளை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த கலர் ஆப்ஷன் இருக்கும் வெள்ளை கலரில். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ப்ளூ கலரில் வாங்கி மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கலர் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அந்த ட்விட்டர் வந்து கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும்னு சொல்லி நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு தான் நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மாடல் தான் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். இன்னும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அப்படி வந்து க்ரியேட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து வச்சுட்டேன். இப்போ
இப்போ நான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மாத்திட்டேன். உங்களுடைய விஷயம் தான் ரவுண்ட் ஷேப்ல மாத்துறது. எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது வந்து பிடிச்சிருக்கு. நான் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதுக்கு தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வேற மாதிரி வச்சேன், இப்போ வேற மாதிரி மாத்திட்டேன் பாத்தீங்களா. அதனால தான் நான் சொன்னேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டா வர மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது நேரா கரெக்டா வர மாதிரி அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் உடைய கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்லைட் ரைட் அப்படிங்கிறது வந்து 2-3 கொடுத்துருங்க. அனிமேஷன் வந்து நம்ம 2 செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இது மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நேட்டிவிட்டியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கிறேன். 2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகி வர மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துட்டேன். ட்விட்டருக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய யூசர் நேமையும் கொடுத்துக்கலாம், ட்விட்டருடைய யூசர் நேம். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதே விராட் கோலி சார் ட்விட்டரில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். விராட் கோலி சாரோட பிக்சர் எடுத்துட்டேன். இப்போ வந்து கரெக்டாக பார்த்துருப்பீங்க கரெக்டாக வந்து ஒர்க் ஆனிச்சு.